சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. திமுக கூட்டணியில வெடித்தது திடீர் மோதல், விலகும் முக்கிய கட்சிகள், அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, அதிர்ச்சியில் திமுகவினர் மற்றும் ஸ்டாலின் அவர்கள். அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது தேர்தல் களமானது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனல் பறந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறாங்க, யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது கிளம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தற்பொழுது அரசியல் களத்தில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நான்முனை போட்டி இருக்கிறது. அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு புறமும், நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்து போட்டியிடுவதாக முடிவெடுத்திருக்காங்க. தாவேக தற்பொழுது அரசியல் காலத்துக்கு புதிதாக வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குமோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா வெடித்திருக்கிறது திடீர் மோதல். அதாவது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் 15 கூட்டணிக்கு மேல் இருக்குது. திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா 21 கட்சிகளுக்கு இருக்குது. இதில் தொகுதி பங்கீட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடித்ததாகும். இதனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுகவால் கொடுக்க முடியாதனால பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகுவதாக பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் நினைக்கக்கூடிய தொகுதியை கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் திமுக கூட்டணியிலேருந்து விலகுவதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய கட்சிகளை காட்டி பார்த்தீங்கன்னா அதிக தொகுதிகளை பெற்றிருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளால் பார்த்தீங்கன்னா அதாவது ஒற்றை இலக்குகள் தான் பார்த்தீங்கன்னா தொகுதியை பெற முடிஞ்சது. அவர் இரட்டை இலக்குகளில் தொகுதியை பெறணும் அப்படின்ற மாதிரி இருந்தார். குறிப்பாக அவருக்கு 10 தொகுதிகள் மேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் இறுதியில் அவருக்கு கிடைத்தது 8 தொகுதிகள் தான். இதனால் பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா கூட்டணியிலிருந்து விலகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்களை இந்த அரசியல் களத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுப்பாங்களா, இல்லை விசிகாவும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.